ஹலோ அண்ட் வெல்கம் காய்ஸ். நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற சைட்டில் தான் நம்ம இப்போ லைவாக ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணி காட்ட போகிறேன். இதில் எப்படி லைவாக ட்ரேட் பண்ணுறது, எந்த ஒரு லொஸ்ஸுமே இல்லாமல் ப்ராஃபிட்டை மட்டும் எடுக்குதுன்ற பார்த்தா இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இதுக்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். இதுக்கு இமெயில் பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இதில் ஒரு 6 டிஜிட் கோட் இருக்கும். இது நம்மளோட ரெஃபரல் கோடாக இருக்கும். இந்த நான் காட்டியிருக்கிற மாதிரி அந்த 6 டிஜிட் கோடை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கோடு இருக்காண்டு கட்டாயம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் டிபாசிட் பண்ணுற ஃபர்ஸ்ட் டிபாசிட்டுக்கு உங்களுக்கு 10% போனஸ் கிடைக்கும். அதாவது நீங்கள் $100 டிபாசிட் பண்ணால் $10 கிடைக்கும். அந்த $10 மட்டுமே நீங்கள் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆகிடும். அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட டேஷ்போர்டு இருக்கும். என்னோட பேலன்ஸை பார்த்தீங்கன்னா 0.79 USDT மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் இதுக்கு என்ன செய்ய போனால் லைவ் ட்ரேட் ஒன்று செஞ்சு காட்டுறதுக்காக என்னோட பைனான்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இதுக்கு ஒரு $30 டிபாசிட் பண்ணி நான் அவங்க தர லைவ் சிக்னலில் உங்களுக்கு லைவாகவே ட்ரேட் பண்ணி காட்டும். ஸோ நாம் இதுக்கு ஒரு $30 டிபாசிட் பண்ணுவோம். டிபாசிட்டை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இல்லை USDT செலக்ட் ஆகிருக்கு. நான் இப்போ பே நவ கிளிக் பண்ணுறேன். இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக பே பண்ணுறதுக்கு அவங்களோட இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம டிபாசிட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் $30 கொடுக்க போகிறேன். ஸோ நான் $30 டைப் பண்ணிவிட்டு பே நவ்வை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். பே நவ கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் தருவாங்க. இது 1 ஹவருக்குள்ளே நம்ம டிபாசிட் பண்ணி ஆகணும் இந்த அட்ரஸுக்கு. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த தந்திருக்கிற வாலெட் அட்ரஸை நான் காப்பி பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ணால் காப்பி ஆகும். கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கொள்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் இந்த அட்ரஸுக்கு தான் பேஸ்ட் பண்ணணும், அதாவது பே பண்ணணும். இது கட்டாயம் BEP20 இருக்கணும். USDT BEP20 இருக்கணும். ஸோ நான் இதுக்கு டிபாசிட் பண்ணுறதுக்காக என்னோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். என்னோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இங்கே என்னோட வாலெட்டை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். வாலெட்டை கிளிக் பண்ணால் இங்கே எப்படி உங்களுக்கு மணி டிபாசிட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும், அதாவது வித்ட்ரா பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இங்கே வித்ட்ராவை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வித்ட்ராவை கிளிக் பண்ணிவிட்டு நாம் USDT தான் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ USDTயை கிளிக் பண்ணிக்கொள்ளணும். கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் வியா கிரிப்டோ நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சில மெசேஜஸ் வரும், படித்து பார்த்துக்கொள்ளலாம். அட்ரஸ்ன்ற இருக்கிற இடத்துல அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம காப்பி பண்ண அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க்கில் கட்டாயமாக பார்த்து BEP20 செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் BEP20ன்றதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கொள்ளுங்க. நாம் அங்கே போட்டது $30 டிபாசிட் பண்ண போகிறோம்னு. ஸோ 30 டைப் பண்ணால் எனக்கு $29.7 தான் இங்கே காட்டுது. ஏன்டா இதுக்கு ஒரு நெட்வொர்க் ஃபீஸ் ஒன்று இருக்குது, 29 USDT, 0.29 USDT. ஸோ நாம் இந்த நெட்வொர்க் ஃபீஸையும் சேர்த்து டைப் பண்ண தான் நமக்கு அங்கே டோஆர்க்குக்கு $30 டிபாசிட் ஆகும். ஸோ இந்த 30.29 அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே எல்லாமே கொடுத்துட்டு இனி வித்ட்ராவல்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோவாக நமக்கு வித்ட்ரா ஆகும். ஸோ இப்போ டன் கொடுத்துட்டு நம்ம வித்ட்ராவை கிளிக் பண்ணிக்கொள்கிறோம். வித்ட்ராவை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்மை கிளிக் பண்ணிக்கொள்வோம். இங்கே 30 USDT இருக்காண்டு சரியாக செக் பண்ணிக்கொள்ளுங்க. கன்ஃபார்மை கொடுத்துக்கொள்ளுங்க. கன்ஃபார்மை கொடுத்துட்டு இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பேஜ் வரும், அதாவது OTP ஒன்று சென்ட் பண்ணக்கூடிய பேஜ் வரும். இதில் நமக்கு சென்ட் பண்ணுற OTPயை ஃபோன் நம்பருக்கோ இமெயிலுக்கோ வரக்கூடிய OTPயை கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கொள்ளணும். ஸோ எனக்கு வந்த OTPயை நான் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கொள்கிறேன். டைப் பண்ணிவிட்டு நான் சப்மிட் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு இங்கே வந்த OTP இந்த இருக்குது, நான் டைப் பண்ணுறேன். இதை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளோம். அதாவது நம்ம இப்போது வித்ட்ராவல் செஞ்சிட்டோம். ஸோ இது ப்ரொசஸிங்கில் இருக்குது. இப்போ நான் வியூ ஹிஸ்ட்ரின்றதுக்கு போய்கொள்கிறேன். ஸோ நாம் 30.29 USDT வித்ட்ராவல் கொடுத்துருக்கோம். நமக்கு அங்கே $30 ரிசீவ் ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரொசஸிங்கில் இருக்குது $30. ஸோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது டிபாசிட் ஆனதும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆகிட்டு நம்மளோட $30 டிபாசிட் ஆகிட்டு இப்போ நம்மளோட டோஆர்க் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். டோஆர்க் ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்மளோட $30 டிபாசிட் ஆகிட்டான்னு பார்த்துக்கொள்வோம். இப்போ என்னோட டோஆர்க்கை ஓப்பன் பண்ணுறேன் நான்.
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 30.79 USDT இருக்குது. ஏற்கனவே என்னோட 0.79 USD இருந்தது. இப்போ $30 ஹெட் ஆகி 30.79 USD இருக்குது. இப்போ நாம் இந்த $30 வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் டிபாசிட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு $10 அதாவது 10% உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். ஸோ கட்டாயம் நம்மளோட லிங்கை யூஸ் பண்ணுங்கள். லிங்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ட்ரேடிங்க்கு போயிடலாம். ட்ரேடிங் போகிறதுக்கு அவங்களோட டெலிகிராம் சேனல்லையே லைவாக சிக்னல்ஸ் தருவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டைமுக்கு வரும். அவங்களோட டெலிகிராம் சேனலோட லிங்கையும் நான் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் இங்கே கமெண்ட்லையும் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டே டைமில் அவங்களோட சிக்னல் நமக்கு 1:30 PM நைட் டைமில் 9:30 PM சிக்னல்ஸ் தருவாங்க. தொடர்ந்து 4-5 சிக்னல் அந்த டைமில் தருவாங்க. அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் சிக்னலுக்கு ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்க 3x பிளான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அநேகமாக அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் $1, அடுத்தது $3, அடுத்தது $9 அந்த ஆர்டரில் ட்ரேட் போட்டுக்கொள்ளுங்க. $10 இருந்தால் $10, அடுத்தது $30, அடுத்தது $90 இந்த ஆர்டரில் ட்ரேடை போட்டுக்கொள்ளுங்க. ஸோ நமக்கு லொஸ்ன்றது இருக்காது. அந்த இடத்துல லொஸ் இருக்காமல் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கொள்ளணும். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம் நம்மளோட சிக்னல் வர வரைக்கும். சிக்னல் வந்ததும் நாம் ட்ரேடை ஆரம்பிக்க போகிறோம். எப்படி லைவாகவே சிக்னலை பார்த்து லைவாகவே ட்ரேட் பண்ணுறதுன்றப்ப தான் நாம் இதில் போட்டுகிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் இதில் இதே மாதிரியே லைவாக ட்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்களும் ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்சு கொள்ளுங்க. ஓகே, இப்போ சிக்னல் போட்டாங்க பார்த்தீங்கடா தெரியும். ஆப்ஷனல் 1 minute லைட்டில் போட சொல்லியிருக்காங்க. பை ஒட் பர்ச்சேஸ் அமௌண்ட் $10 தான் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க 1 minute லைட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெரிய டீயை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். டீயை கிளிக் பண்ணால் இதில் தான் ட்ரேட். இங்கே இருக்க 1 minute லைட் 5 minute ப்ரோ. இப்போ நம்ம 1 minute லைட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். நமக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ண பர்ச்சேஸ் அமௌண்ட் $10, அதாவது $10 கிளிக் பண்ணிக்கொள்வோம். இங்கே நீங்கள் வேணும்னா டைப் பண்ணிக்கலாம். 10 கிளிக் பண்ணிவிட்டு ஒட் கிளிக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அங்கே பை பண்ண சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட். இப்போ ஒட்டை கிளிக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்டை கொடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம $10 இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நமக்கு ப்ராஃபிட் வரதா இருந்தால் டோட்டலாக $20 வரணும். இல்லாட்டி நம்மளோட $10 லொஸ் ஆகணும். ஆனால் அவங்களோட சேனலில் லொஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்டா அடுத்த சிக்னல்ஸையும் நம்மளை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. இங்கே இப்போ டைம் குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ டைம் முடிய பார்ப்போம். நான் இது இடையிலேருந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த நம்பரில் வருதோ. நம்மளோட ட்ரேடிங் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆன்றதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நான் உங்களுக்கு ஃபுல் 1 minute ட்ரேடையுமே லைவாகவே காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 802 தான் நம்மளோட ட்ரேட் ஆரம்பமாகுது. 802 ஸ்டார்ட் ஆகிட்டு இதில் ஃபுல் 1 minute நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளோட பேலன்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் 20.79 USD தான் இருக்குது. ஸோ இது நம்ம $10 யூஸ் பண்ணி ட்ரேட் போட்டிருக்கோம். இந்த டைம் முடியும் போது நம்மளோட ப்ராஃபிட் எந்த அளவு இருக்க போகுதுன்னா மெஸ்ஸிவாக இருக்க போது நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெறும் 1 minute நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றது தான் இந்த சைட்டில் இப்போ நான் போட்டிருக்க வீடியோ. ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. லாஸ்ட் 30 seconds போயிட்டு இருக்குது. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுதுன்ட்டு. நான் வீடியோ முடியும் போது இந்த சிக்னலை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ டைம் ஓடிட்டே இருக்குது. நாம் வெயிட் பண்ணுவோம். நம்மளோட ப்ராஃபிட் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் 10 seconds வந்துட்டு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 கோ. ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா நம்மளோட அமௌண்ட் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 40.29 USD போயிட்டு. ஸோ $10 நமக்கு ப்ராஃபிட். வெறும் 1 minute $10 ப்ராஃபிட் கிடச்சிட்டு. ஸோ இதே மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுற முன்னால் ஒரு தடவை இந்த சைட்டை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நான் இதில் லைவாக ட்ரேட் பண்ணி லைவாக விட்ரோலும் நிறைய எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் இதை ட்ரேட் பண்ணி விட்ரோல் எடுத்துக்கொள்ளலாம், பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க லிங்கை கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 10% போனஸும் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இப்போ நம்ம இவங்களோட டெலிகிராம் சேனலில் தர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்ற பற்றி நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ பாருங்கள். டெலிகிராம் சேனலோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கட்டாயமாக அவங்களோட டெலிகிராம் சேனலை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே இருக்க அவங்களோட சிக்னலை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனலில் இருக்குது 1 minute லைட். அங்கே இருக்கும் 1 minute லைட் 5 minute ப்ரோ உண்டு. நீங்கள் 1 minute லைட்டை தான் இந்த சிக்னலுக்காக யூஸ் பண்ணணும்.
டைமை பார்த்தீங்கன்னா 8:03 அடுத்த டைம் தந்திருக்காங்க. இது அதுக்கு அடுத்த சிக்னலாக இருக்குது. ஸோ இதுலேயும் பை பண்ண சொல்லியிருக்கிறது ஒட் தான் பை பண்ண சொல்லியிருக்காங்க. ஒட்டுன்றதை கிளிக் பண்ணணும் அல்லது ஈவன் 2 இருக்குது. இதில் நம்ம ஒட் தான் கிளிக் பண்ணணும். ரெக்கமெண்டட் பர்ச்சேஸ் சொல்லியிருக்காங்க $10. ஸோ $10 தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கொள்ளணும். யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட 3x பிளான் இருக்குது, அதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 100% கேரண்டியூவாக இன்கம், 100% நமக்கு இன்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு 3x பிளான்றது என்னென்னா, ஃபர்ஸ்ட் $10 யூஸ் பண்ணால் அந்த ட்ரேட் லொஸ் ஆகிட்டுண்டா நீங்கள் அடுத்த ட்ரேடுக்கு $30 யூஸ் பண்ணணும். ஸோ இது வின் ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா $10 ப்ராஃபிட் ஆகிருக்கும், லாஸ் இல்லை. ஸோ அந்த ட்ரேடும் லாஸ் ஆகினா நீங்கள் அடுத்ததாக $90 யூஸ் பண்ணணும். $90 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $30 ப்ராஃபிட்டாக கிடைக்கும், எல்லாமே லாஸ் ஆகிருந்தால் கூட. ஆனால் இதில் உங்களோட சான்சஸில் லாஸ் வர்றது மிக குறைய. நீங்கள் இருந்தாலும் $1 ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள்.